மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஒவ்வொரு பாட்டிலில் இருந்தும் 10 கிளாஸ் ஜூஸ் ரியல் நன்னாரி சர்பத். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். அவங்களோட பெருந்தன்மை தான். நம்ம ஒன்றும் பெருசா நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், அது வந்து ஐ வில் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல். நான் உண்மையாக என்றைக்குமே நன்றியோடு இருக்கணும். ஏன்னா இப்போதைக்குன்னு பார்த்தா என்னோட குரலுக்கு தான், நான் அதை பேசுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த இடத்துக்குலாம் நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம், நான் எதிர்பார்த்தேன்னா. எல்லாருக்கும் ஷாருக் கான் மாதிரி ஆகணும்னு ஆசை தான். ஆனால் ஷாருக் கான் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது இருக்குல்ல. இவர் வந்து பயங்கரமான ஒரு ப்ராக்டிஸ் பண்ணாரு டான்ஸுக்கு. உங்க கூட சேர்ந்து ஆடணும்னு ரீசெண்டாக நீங்கள் பண்ண சாங். பட் டைம் கன்ஸ்ட்ரெயின் இருக்கனால அதை பண்ணல. பட் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. ப்ராக்டிஸ் பண்ணோம், அப்புறம் நீங்கள் பண்ணாதான் அழகாக இருக்குது, நாங்கள் பண்ணால் எல்லாரும் கேட்டுட்டோம். பிடிச்ச வேலையை செய்கிறதுக்கு இங்கே சம்பளமும் கொடுக்குறாங்க, விருதும் கொடுக்குறாங்க. அப்போ அது எப்படி சிரமமாகும்? வாய்ப்பே இல்லை. ஒவ்வொரு சாமானியனும் சாதனையாளன் ஆகலாம் என்ற மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிற அண்ணன் மணிகண்டன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைப்பதில் பெருமிதம் கொள்கிறது ஸ்டுடியோ ஒன் கோல்டன் ஐகான் அவார்ட். Let's start off for the inspirational hero of the year for the film குடும்பஸ்தன் மணிகண்டன் அவர்களுக்கு உங்களுக்கு ஸ்டுடியோ ஒன் சார்பாக ஒரு gift hamper. Ravi sir, thank you so much for presenting the award. Thank you so much. Please take your seat. மணி அவர்களே, ஹேட்ரிக் ஹிட் கொடுத்து திரையரங்குகளுக்கான குடும்பஸ்தனாக மாறி இருக்கீங்க. மீண்டும் ஒரு விருது உங்க கையில குடும்பஸ்தன் திரைப்படத்திற்காக. எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு இந்த மொமெண்ட். ஆஃப் கோர்ஸ் எந்த ரெகக்னிஷனும் எல்லாரும் வேலை செய்கிறது வந்து தேங்க்யூ. ஃபேன்ஸ், ஓ மை காட். தேங்க்யூ எல்லாரும், தேங்க்யூ. எல்லாருமே பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், இது பண்ணுறோம், எல்லாமே ஒரு சின்ன ரெக்கக்னிஷனுக்கு தான். ஒரு ரெக்கக்னிஷன்ன்றது ஆல்வேஸ், அதை தவிர அங்கீகாரம் தான். எல்லாரும் நம்ம சரியாக வேலை செய்கிறோம் அப்படிங்கிறதையும், இனிமேல் ஒழுங்காக வேலை செய்யணும் அப்படிங்கிற பொறுப்புணர்ச்சிக்கும் ஒரு அங்கீகாரம் தான் ஒருத்தனை சரியான பாதையில் கூட்டு போகுது. ஒருத்தன் அங்கீகரிக்கப்படலைன்னா அவன்கிட்ட ஏதோ தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனே. ஸோ எல்லாரும் வந்து டே நல்லா பண்ணுறடா அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையிலேருந்து இங்கே வர்றதுக்கும் வந்து அங்கீகாரம் எப்பவுமே காரணம். ஸோ அந்த வகையில் இந்த அவார்டு வந்து கிடைச்சதுல பெரிய சந்தோஷம். நிஜமா மனசார சொல்கிறேன், ஒருத்தர் எப்படி ஜெயிக்கிறான் அப்படின்னு பார்க்குறவங்க மத்தியில் இவன் எப்படியாவது ஜெயிச்சிடணும்டா அப்படின்னு எல்லாரும் பார்க்குற ஒரு ஆளாக இன்னைக்கு மணிகண்டன் மாறி இருக்கிறத பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எப்படி எல்லாருக்கும், நான் உட்பட, எப்படி எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். நான் உட்பட அவங்களோட பெருந்தன்மை தான். நம்ம ஒன்றும் பெருசாக தேங்க்யூ. நம்ம எதையும் கணக்கு போட்டு இவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு வேலை செய்ய முடியாது. நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அது ஹானஸ்ட்டாக அவங்களுக்கு பிடிச்சதுன்னா அவங்களுக்கு பிடிச்சது தான், பிடிக்கலன்னா கன்ஃபார்மாக பிடிக்கல தான், அவ்வளோதான். ஸோ நம்ம அவங்கக்கிட்ட சாரி சொல்லிவிட்டு, சாரிங்க எனக்கு பிடிக்கலன்னா மன்னிச்சிருங்க, நான் அடுத்து நான் இன்னும் நல்லாவே வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது தான். ஸோ இதில் பெருசாக எனக்கு எதுவும் மந்திரம் இருக்க மாதிரி, ஃபார்முலா இருக்க மாதிரி தெரியல. நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், அது வந்து ஐ வில் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல். நான் உண்மையாக என்றைக்குமே நன்றியோடு இருக்கணும். ஏன்னா என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு, நான் செஞ்ச வேலையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு, அது வந்து என்றைக்குமே வந்து நம்ம பயங்கர மகிழ்ச்சியோடு தான் இருக்கணும். மணிகண்டன், பட் கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் சொல்லணும். உங்களை பார்த்து நான் வியக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த லேர்னிங் எபிலிட்டி அப்படிங்கிறதா. சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டா நடிப்பு, டைலாக் ரைட்டிங், சாங் லிரிக்ஸ் எழுதுறது, இந்த மாதிரி தனித்தனியாக பார்க்காம எல்லாத்தையுமே நீங்கள் சாங் லிரிக்ஸ்ன்னு சொல்ல, பட் ஜென்ரலாக சொல்கிற எவ்ரி ஆர்ட்டை நீங்கள் வந்து எடுத்து கற்றுக்கிட்டு இன்னும் மெனக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ தொடர்ச்சியாக படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, பிஸியாக இருக்கீங்க. 2022 கடைசியாக உங்களுடைய வார்த்தைகளை திரைப்படத்தை பார்த்தோம். மீண்டும் எப்போ பார்க்க போகிறோம்? நீங்கள் சொல்கிறது வசனத்தை சொன்னீங்களா? வசனம் அது தெரியலங்க. இன்னும் மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் இயர் தான் வரும்னு நினைக்கிறேன். எழுதிட்டு இருக்கோம். இல்லை
நெக்ஸ்ட் இயர் வந்தால் வரும். அண்ட் சோஷியல் மீடியா ஃபுல்லாவே மணிகண்டன் அவர்களுடைய மிமிக்ரி அப்படிங்கிறது மோஸ்ட் செலிப்ரேட்டட் அப்படின்னு சொல்லலாம். இல்ல கண்டிப்பா கேட்க போறது இல்ல இல்ல மிமிக்ரி கேட்க போறது இல்ல. பட் ஆனா எந்த குரலுக்கு வந்து மணிகண்டன் அவர்கள் ரொம்ப கடினமா உழைச்சாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கஷ்டமாக இருந்தது இப்போதைக்குன்னு பார்த்தா என்னோட குரலுக்கு தான். நான் அதை பேசுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து ஜென்ரலாகவே மிமிக்ரி வந்து இன் எனி பாசிபிள் வே அது ரொம்ப கஷ்டம்தான். என்னன்னா அது ரொம்ப பயமாக இருக்கிறது என்னன்னா நம்ம என்ன சொல்றது நம்மளுடைய ஐடென்டிட்டி தாண்டி அது வந்து ஒரு என்ன சொல்றது வந்தால் இன்றியமையாத ஒன்றா ஆயிருமோ அப்படிங்கிறது தான். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டதுக்காக எல்லாருக்கும் நன்றி. அண்ணா நீங்கள் திட்டமிட்டு கதாநாயகன் ஆகணும்னு இந்த பயணம் தொடங்கலை. ஆனால் இந்த பயணம் உங்களை கதாநாயகன்கிற பக்கம் எடுத்துகிட்டு போகுது இல்லை, அதுக்கு நியாயம் பண்ணணும்னு நீங்கள் போடுற உழைப்பு எவ்வளவு சிரமமாகவும் எவ்வளவு பொறுப்புணர்வோடையும் இருக்கு. பொறுப்பு எஸ் கரெக்டு தான். ஆனால் சிரமம் எனக்கு தெரியல. ஏன்னா பொறுப்பாக இருக்கணுங்கிறது அவசியம். நம்ம சரியான கதைகள் தேர்ந்தெடுக்கணும், கரெக்ட் தான். இந்த இடத்துக்குலாம் நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் நான் எதிர்பார்த்தேன்னா. ஆனால் ஏன்னா இது இமேஜின் பண்ணிட்டோங்கிறது வேறு. எல்லாரும் ஈஸியாக இமேஜின் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எல்லாருக்கும் ஷாருக் கான் மாதிரி ஆகணும்னு ஆசை தான். ஆனால் ஷாருக் கான் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது இருக்குல்ல, அதுதான் பயமாக இருக்குது. ஏன்னா அது வந்து சிரமத்தை விட ஆக்சுவலாக அப்படி வேலை செய்கிறது அப்படி என்ன சொல்றது இப்போ என்ன சொல்றது பிடிச்ச வேலையை செய்கிறதுக்கு இங்கே சம்பளமும் கொடுக்குறாங்க, விருதும் கொடுக்குறாங்க. அப்போ அது எப்படி சிரமமாகும்? வாய்ப்பே இல்லை. சந்தோஷம் தான் எப்பவுமே. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த கதாநாயகருக்கு போல வரணும்னு தான் ஒவ்வொரு இளைஞனும் கிளம்பி வர்றான் சினிமாவுக்காக. தளபதி மாதிரி வரணும், எஸ்கே அண்ணை மாதிரி வரணும்னு. இது மணிகண்டன் போல வரணும் அப்படின்னு இளைஞர்கள் கிளம்பி வருகிற ஒரு எராவை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. மிக நிச்சயமா அதுக்கு மிகவும் தகுதியானவர். அதுக்கான உழைப்பு நீங்க போட்டிருக்கீங்க. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பட் ஆனால் என்ன மாதிரி எத்தனையோ திறமையான நடிகர்கள் ஏதோ ஒரு சின்ன ஒரு வாய்ப்புக்கு நான் பார்த்துருக்கேன். எக்கச்சக்கமான நடிகர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்துடணும் என்ன போலன்றதெல்லாம். அவங்களாம் அங்கே அவ்வளோ டேலண்ட் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இப்படியான எனக்கு அமைஞ்ச மாதிரியான வாய்ப்புகளும் கிடைக்கணுன்றது என்னோட ஆசை. ஆல்ரைட், ஸோ இந்த விருதை உங்களோட கோ-பிரசென்ட் பண்ணுறதுக்காக I would like to welcome ஹாயா எஸ்தெட்டிக் கிளினிக்லேருந்து அதனுடைய மேனேஜிங் டைரக்டர். கேன் வி ப்ளீஸ் ஹேவ் யூ ஆன் ஸ்டேஜ்? நிஷா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது ஸ்டுடியோ ஒன். ஹாயா எஸ்தெட்டிக் கிளினிக்லேருந்து நிஷா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் டு கோ-பிரசென்ட் தி அவார்ட். Ladies and gentlemen, let's hear it up for Sanvi Avargal for Kudumbathan திரைப்படம் Best Heroine of the Year. கதாநாயகனாக இருக்கட்டும், கதாநாயகியாக இருக்கட்டும், மேடைக்கு வந்த விருதுகளை வாங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. So மீண்டும் ஒரு முறை let's hear it up for the Best Debutant Heroine சான்வி மேகனா அவர்கள் குடும்பத்தின் திரைப்படத்திற்காக ஒட்டுமொத்தமாக ஸ்டுடியோ ஒன் டீம் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். சான்வி அவர்களுக்கு மீண்டும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். பெஸ்ட் டெபியூட்டன்ட் ஹீரோயின் ஆஃப் தி இயர். அண்ட் உங்களுக்கு ஸ்டுடியோ ஒன் சார்பாக ஒரு கிஃப்ட் ஹேம்பரும் கூட. தேங்க்யூ ஸோ மச் சான்வி அவர்களே. ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு. உண்மையாகவே திருப்பி குடும்பஸ்தன் குழுவை வந்து மேடையில் பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. would you like to share your words? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சான்வி மேக்னா. இது குடும்பஸ்தன் வந்து என்னோட முதல் படம். ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் தி ஃபில்ம். அண்ட் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. ஏன்னா ரிசீவிங் ஃப்ரம் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் மணிகண்டன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐட் லைக் டு தேங்க் ஸ்டுடியோ ஒன். Thank you for having me. You guys are brilliant, very pretty. Thank you so much for the award. Just want to say something else. I live in Hyderabad. I am from Hyderabad. Enoda mother tongue Telugu. Iniki Telugu காரங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான டே. ஏன்னா this is our Ugadi, this is our new year. இந்த நாள் obviously very auspicious, நல்ல நாள்னு சொல்லுவாங்க. That way I think receiving an award today, I feel it marks my new beginning in Kollywood. Please bless me. Thank you so much again for best debut. And நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். Firstly, I'd like to thank always my family.
என்னோட அம்மா இங்கே வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் மம்மி. நெக்ஸ்ட் குடும்பஸ்தனில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை நம்பி இந்த கேரக்டர் எனக்கு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐ ஹேட் அ கிரேட் டைம் ஷூட்டிங். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் மக்களுக்கு ஐ ரியலி இட்ஸ் சர்ப்ரைசிங் அண்ட் வண்டர்ஃபுல் த வே யூ ஹேவ் பீன் செலிப்ரேட்டிங் மீ. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. I promise to entertain you all and be the best. Thank you so much again. Thank you. தேங்க்யூ சான்வி மேகனா, தேங்க்யூ ஸோ மச். நிஷா அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஃபார் பீங் ஆன் ஸ்டேஜ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ப்ரெசென்டிங் திஸ் அவார்ட். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் 2 பேருமே மேடையிலே இருக்கணும். சான்வி, அடுத்த ஒரு விருது பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லணும். நாங்கள் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவர் வந்து பயங்கரமான ஒரு ப்ராக்டிஸ் பண்ணார் டான்ஸுக்கு. உங்கள் கூட சேர்ந்து ஆடணும்னு ரீசெண்டாக நீங்கள் பண்ண சாங். பட் டைம் கன்ஸ்ட்ரெயின் இருக்கனால அதை பண்ணல. பட் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணார். ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்புறம் நீங்கள் பண்ணாதான் அழகாக இருக்குது, நாங்கள் பண்ணால் எல்லாரையும் கை விட்டுட்டோம். என்ன சாங் அது? கன்னிமா. இல்ல முத்து, எனக்கு இவ்வளோ சொல்லிட்டேன், இவ்வளோ ப்ராக்டிஸ் வேற பண்ணிட்டீங்க. மணி என்ன மொட்டை மாடியில் அவங்க நின்று அருமையாக ஒரு நடனம் ஒன்று ஆடினாங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் ஆடணும் முயற்சி பண்ணோம். ஆனால் எதை யார் பண்ணணுமோ அதாவது அவங்கவுங்க பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? அடுத்த விருது யாருக்கு என்பதை திரையில் காணலாம். இல்லை வாங்க பண்ணலாம். பாருங்க பாருங்க. Can you please have the music? பயிற்சி வந்து வீண் போகலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சான்வி. தேங்க்யூ ஃபார் பீங் வெரி ஸ்பான்டேனியஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் டான்ஸுக்கும் இருக்கிற கனெக்ஷன் எங்களுக்கு தெரியும். டான்ஸ் எங்களுக்காக 2 ஸ்டெப் ஏதாவது கத்துக்கலாமா மாஸ்டர்? ஓகே சார், இது நல்லா இருக்கு. ஆமா, உங்களுக்கே தெரியும். தெரியும் ரொம்ப ஃபீவர் தெரியும். இவர் ஆடலையா? ஐ லைக் யூ. இந்த போட்டோ எடுக்கும்போதே அந்த டீகல்ல எடுக்கும்போதே எங்களுக்கு தெரியும். கவுண்டமணி சார் சொல்லுவார், நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன் அப்படின்னு மைண்ட்ல நினைச்சு இது எடுத்தது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஒவ்வொரு பாட்டிலில் இருந்தும் 10 கிளாஸ் ஜூஸ் ரியல் நன்னாரி சர்பத். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.